ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவன் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த நம்ம அப்பா இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சரி, எந்த நாளிலும் பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் நல்ல கோர்வையாக இருக்குல்ல, எப்பவும் மறக்க முடியாத ஒரு இது வரைக்கு 4 ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சேலா அப்படின்னா என்ன? இந்த சேலா திரும்ப வாசிக்கணும், சரியா? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. சரி, முதல்ல அந்த ஒரு சென்டென்ஸ் மாத்திரம் நம்ம பார்க்கலான்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பையனை பார்த்துட்டு டே உன்னை அடிக்க போகிறேன் பாடுறா அப்படின்றது கோபம். அடிச்சிட்டா அது பாவம். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? நம்ம வீட்டு பிள்ளையை கூட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரோ சும்மா விளையாட்டு கூட டே உன்னை நான் அடிச்சிடும்டா, அரைஞ்சிடும்டா, டே அவ்வளோதான்டா அப்படின்றது இது கோபம். நார்மல். இது வாயால் ஏதோ வாயால் பேசினான். ஊர் ஜனம் கூட என்ன உலகம் என்ன சொல்லுவான், ஏதோ வாயால் பேசினான்பா, இன்னும் உன்னை அடிச்சா போட்டான், உன்னை வீடு ஏறி அடிச்சா போட்டான் அப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. இது கோபம். ஆனால் அடிக்கிற பார்த்தியா, அதுதான் பாவம். புரியுதுங்களா? இப்போ இந்த பாவம் என் அன்பு தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் நியாய தீர்ப்புன்னு வரும் பாரு. அந்த இடத்துல உன்னையும் நிறுத்தும், என்னையும் இப்போ நான் உன்னை அடிக்கிறேன்னு அடிச்சிட்டேன். நான் கோபப்பட்டு பேசுறது வேறு, கோபம் கொண்டாலும் அப்படின்னா நான் பரவாயில்லை, கோபம் எல்லாம் மனுஷன் ஆனால் அடிக்கிறங்க பார்த்தீங்களா, அடிக்கிறோம் பார்த்தியா, அது பாவம். அதுக்கு கர்த்தர் நிச்சயம் தண்டனை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டேங்க அப்படின்னுவோம். கோபத்தில் அடிச்சிட்டேன். கோபத்தில் திட்டனது வேறு, ஆனால் அடிக்கிறது வேறு. அல்லேலூயா. இப்போ நம்ம நிறைய நேரங்களில் இந்த கோபத்து நிமித்தம் தான் நம்ம தவறு செய்கிறோம். இந்த கோபத்து நிமித்தம் தான் பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். ஏதோ கோபத்தில் அன்றைக்கி பண்ணிட்டுங்க, இன்றைக்கி என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு உட்காந்துங்கிறங்கன்னு. விளங்குதா உங்களுக்கு? அப்போ தான் புத்தியே எட்டும். ஏதோ கோபத்தில் பண்ணிட்டேங்க அப்படின்வாங்க. இந்த கோபமானது என் அன்பு தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்து பொறாமையாக ஈகோவாக இதுக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தெருவில் ஒருத்தவங்க நல்ல வீடு கட்டியிருப்பாங்க. அவன் வீடு கட்டிட்டான், நல்ல வீடு கட்டான், நானும் அப்படி வீடு கட்டணும். அவன் பணம் வச்சிருந்து வீடு கட்டியிருப்பான், நீ கடன் வாங்கி வீடு கட்டுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த கோபத்தினால் வர்ற அந்த பொறாமை, எரிச்சல், ஈகோ. அவன் வீடு கட்டினான், அவன் கார் வாங்கினான், அவன் பங்களா வாங்கினான், நானும் வாங்குறேன், அவன் அதை செய்கிறான், நானும் இதை செய்கிறேன், நானும் அதை செய்கிறேன், நானும் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு கடைசியாக பாவத்தில் நின்றுடுவேன். நான் பாவம் தெரியுமா? இந்த கடன் அடிக்க எங்கன்னா கடனை வாங்கலாமா, கொள்ளை அடிக்கலாமா, திருடலாமா, எவனா ஏமாற்றலாமா? ஏன்னா பேங்க்காரன் வந்துட்டான், லோனு போட்டு கட்டிட்டோம், கடன் வாங்கி கட்டிட்டோம், தண்டல்காரன் வந்துட்டான், ஃபைனான்ஸ்காரன் வந்துட்டான். இப்படி என்ன பண்ண முடியும்? அடுத்து போய்கிட்டே இருக்கான். அப்போ பெருசாக என்ன பண்ணிடும், பெரிய விளைவு வந்துடும். நான் கேட்குறேன், அவன் செத்து போகிறான், நீ செத்து போயிடுவியா? விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவன் தவறு செய்கிறான், நீ தவறு செஞ்சிருவியா? அப்புறமேட்டு செஞ்சிட்ட பிறகு நான் கோபப்பட்டதுனால, நான் கோபம் அடைஞ்சதுனால நான் இப்படி பண்ணிட்டேன். அதாவது இந்த கோபத்தில் எடுக்கிற முடிவு எல்லாம் உன் வாழ்க்கையில் பாவமாக தான் வரும். நீ கோபத்தில் செய்கிற அத்தனை காரியம் உனக்கு பாவத்தில் தான் வரும். நிதானிக்கணும். ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் என்ன பண்ணுறான்? நிதானிக்கிறான். இது நல்லதா நல்லது இல்லையான்னு சொல்லி நிதானிக்க உனக்கு திராணி இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய மனுஷனோடு கூட ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இந்த ஆலோசனை இல்லாதபடிக்கு எடுக்கிற இந்த முடிவு, இந்த கோபத்தில் எடுக்கிற முடிவு நாளைக்கு சீர்கெட்டு போய் நிற்பப்பார். அப்போ தான் உனக்கு விளங்கும். அவன் செஞ்சான், நானும் செய்கிறேன், அவன் பண்ணான், நானும் பண்ணேன். அல்லேலூயா. அதான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அவன் செத்து போகிறான், நீ செத்து போயிடுவியா?
அவனுக்கு ஐயோன்னு சொல்லி வேதம் சொல்லுது, உனக்கு அப்படி ஒரு வார்த்தை வரணுன்ட்டு நீ விரும்புறியா? அல்லேலூயா. அதனால் கோபம் கொள்வது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் பாவம் செய்யாமல் இருங்க. அல்லேலூயா. கோபத்தில் பேசலாம் கொள்ளலாம், ஆனால் அதுக்காக நீ அடிக்கணும், தண்டிக்கணும், பழி வாங்கணும் அப்படியெல்லாம் நீ நினைக்கிற பற்றி அதெல்லாம் தான் பாவம். நாளைக்கு தெரியும் உனக்கு, இன்றைக்கி உனக்கு தெரியாது ராசா, உனக்கு தெரியாது. புரியுதா? நீ கோபத்தில் முடிவு எடுத்துட்ட, கோபத்தில் பண்ணிட்ட, கோபத்தில் செஞ்சிட்ட, பின்னாடி பெருசாக வெடிக்கும் பாரு. அது பாவமாக வெடிக்கும், பாவம் என்கிற பாம் வெடிக்கும். அப்போ நீ தப்பிக்கவே முடியாது. சரியா? அதனால் தேவ சமூகத்துக்குள்ளே நிதானித்து நல்ல யோசனை பண்ணி, கோபம் கொண்டாலும் சரி, ஏதோ கோபம் பண்ணிட்டேன், செஞ்சிட்டேன், இனி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிதானிக்கிற பற்றியா, அது உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும். புரியுதா? உன்னுடைய வாழ்க்கையில் அது நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். கோபமா சாபமா? அல்லேலூயா. கோபமா சாபமா? யோசனை பண்ணிக்கோ. கர்த்தர் உன் நடுவிலே வகை இருக்க கிரியை செய்ய இயேசு போதுமானவராக இருப்பார். சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னது அது, அந்த பாவத்தை செய்வாங்க பாருங்கள். செஞ்சிட்ட பிறகு தான் தெரியும், சாதிச்சு ஏண்டா இது நமக்கு தேவையில்லாதராது அப்படின்னு யோசனை பண்ணுவோம். ஸோ கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்துக்கு நடுங்கு. அடுத்த வார்த்தை போட்டுக்கிட்ட பார்த்தியா, என்ன பண்ணேன்? உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்துருங்கள். இப்போ நீ இப்போ யோசிப்ப பாரு, உன் படுக்கையில் நீ தூக்கன்றதே வராது, நீ யோசனையே தான் பண்ணிகிட்டு இருப்ப. செபிப்போமா? நான் சொல்லலை, எங்கள் அப்பா இயேசு ஆவியானவர் சொல்கிறாரு, அதனால் சொல்லிட்டேன். ஓகே, செபிக்கலாம். மகா இரக்கம் கிருபை நிறைந்தவைகள் எல்லாம் ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் மாம்சபிரகமாக இருக்கிறபடினாலே அநேக நேரங்களிலே கோபம் கொள்கிறோம். இந்த கோபத்தினாலே எடுக்கிற முடிவு எங்களுக்கு பாவமாக விடுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு சுட்டி காட்டினதற்காக, இதை ஆண்டவரே எங்களுக்கு விலக்கி கொடுத்ததற்காக, இதனுடைய விளைவுகளை நாங்கள் ஆண்டவரே எப்படியா இருக்கும் என்பதை அறிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன். நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதற்காக ஆண்டவரே அப்பா மனம் வருத்தப்படுகிற என் அன்பு மகனுக்காக, மகளுக்காக, ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எடுத்தம் கவுத்தன்னு சொல்லி ஆண்டவரை செய்த ஆண்டவரே பண்ண பாவங்கள், ஆண்டவரே முடிவுகள், ஆண்டவரை எடுத்த காரியங்கள், இவை எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் ஆண்டவரே, நீங்கள் கிரியை செய்யுங்க, நீங்கள் கிரியை செய்யுங்க. நம்முடைய கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு சுவாமி இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்குன்னு பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன். விசேஷமாக என்னுடைய யூடியூப் நேயர்களுக்காக நான் செபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் காரியத்தில் இருப்பார்களானால், ஒரு விஷயம், என் யூடியூப் நேயர்களுக்காக மாத்திரம், என் சபை மக்களுக்கு, உண்மையாக இருக்கிற மக்களுக்கு, என் சபையினுடைய தலைமை சபை கிளை சபையில் இருக்கிற உண்மை உள்ள மக்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, அவர்களை மன்னித்து ஆண்டவர் இதிலிருந்து விடுதலையாக்கும். உடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. பெரிய காரியத்தை இயேசுவின் ரத்தம் செய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.